ஒரு கலைஞனுடைய வாழ்வு இந்த படத்தை திறந்து வச்சுட்டு உட்காரும்போது எனக்கு முழுக்க முழுக்க எத்தனையோ மேடைகளில் நானும் பாலுவும் அருகருகே அமர்ந்து உரையாடியதுதான் நினைவு கூறுகிறது. எப்படி மறைந்தாய் மாயமாய். மனதிற்கு கொஞ்சம் சுமையாக இருந்தது. நிகழ்ச்சி விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தால் கூட பாலுவனுடைய நினைவு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கிறது, கொஞ்சம் சுமையை கொடுத்தது. என் சமகால கலைஞன் பாலு வியந்த ஒரு பெரிய மனிதன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிருக்கேனே தவிர ஒரு தடவை ஓலங்கள் படம் பார்க்க கூப்பிட்டு, அப்போ மேனா தியேட்டர்னு ஒன்று இருக்கும், இப்போ இல்லை. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சீட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. என்ன பாரதி எந்திரி, எனக்கு வெக்கமாக இருக்கியா டைரக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடின்னு சொன்னேன் அவங்கிட்ட. என்ன இந்த படம் பார்த்து முடித்தோடனே நான் ஸ்தம்பிச்சு போவேன். வாட் ஐ எம் டூயிங், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா தெளிவான ஒரு கலைஞன், திரைப்பட கலைஞனில் ஒரு தெளிவான கலைஞன். இன்றைக்கி என்னுடைய ஷூட்டிங்கு அவனுடைய ஷூட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் சொல்லுவேன் பொறாமையாக இருக்குன்னு. என்ன, அவனுடைய ஷூட்டிங்கில் சப்தம் என்பதே இருக்காது, யாரும் இறைச்சி பண்ண முடியாது. ஆளுமையோடு தான் 3 லைட் 2 லைட் வச்சுட்டு அற்புதமான ஓவியத்தை கொடுப்பான். ஒரு டெக்னீஷியன் கூட மூச்சு விட மாட்டான், அமைதியாக வேலை செய்வோம். இப்போ நம்மளதெல்லாம் சந்த கடமாக இருக்கும். இதை நான் உங்கள்கிட்ட எப்படி கற்றுக்கிறது அப்படி சொல்லுவேன். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் வழிநடத்திய அந்த கலைஞனுக்கு, உலகத்தில் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த அந்த கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி அவனுடைய நினைவாக கூட்டம் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் சேலை என்ன, தமிழ் இவனுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஏதோ நிறையா சபை, இந்த யூனியன் அந்த யூனியன் அமைப்புகள், இது தான் தலைவராக வேண்டும். அதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. அரசியல்வாதியாக கூட போட்டி போடலாம், ஏன்னா அதிகார வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொள்வது ஒரு போதை. கலை உலகத்தில் நீ தலைவனாக வந்து என்ன செய்ய போறீங்க எனக்கு புரியல. அதில் ஏதோ இருக்கோ என்னன்னு தெரியல. சேம்பன்லேயோ அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ இருக்கா, அதில் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அரசியல்வாதினா கூட பரவாயில்ல, கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பியாவோ மந்திரியாவோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கிறதோ இங்கே சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது எனக்கெல்லாம். அது எனக்கு புரியல, என்ன போட்டி, ஈகோ. அதனால தான் ஒற்றுமையாக இருந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்த முடியவில்லை. நான் முகிரிய ராஜன், நீ முன்னிருந்து நடத்துவது பெருமையாக இருக்கிறது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். அது என்னென்னா கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, கொஞ்சம் விவேகமானாலும் கூட தான். அவர் ரொம்ப அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். 20 வருஷமாக போராடுற எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் சேம்பர் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார், முடியலை. அதுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் முடியல, ஜேபிஆர் ஆரம்பிச்சார், முடியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கலைப்படத்தையே உண்டாக்குனேன். சேம்பரில் உண்ணாவிரதம் இருந்தேன், தூக்கி அடித்தேன். அங்கிருந்து வந்தாங்க, அப்பவும் மாற்றுவதற்கு சக்தி இல்லை, பைலா என்று சொன்னாங்க. என்னென்ன யாருக்கு அந்த பிராக்சி மெத்தடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருந்து அதுகளை கொண்டாந்து ஓட்டை போட்டு இவன் மைனாரிட்டியாக இருக்கான் தமிழை. நான் சொன்னேன், மொழிவாரி மாகாணங்கள் பிரிஞ்சு போச்சு, அவன் தனியாக இருக்கான். ஒரு தமிழன் போய் கர்நாடகாவில் அரசியல் பண்ண முடியாது, ஆந்திராவிலே அரசியல் பண்ண முடியாது, கேரளாவிலே அரசியல் பண்ண முடியாது. பெருந்தன்மையின் நோக்காக யார் வேண்டுமானாலும் வரலாம், நாங்கள் வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி என்று சொல்லி வர வைத்திருக்கிறோமே தவிர எங்கள் அரசியல் நீங்கள் யார் பங்கு கொள்ள? வாருங்கள், வியாபாரம் செய்யுங்கள், கலையை வளருங்கள். ஆனால் மண்ணின் மைந்தன் நான் ஆள வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக நான் போராடுகிறேன். இந்த பூமியை ஆள்வதற்கு இந்த பூமிக்காரன் மட்டும்தான் வேண்டும். இந்த பூமியினால் அந்த அதிகாரம் உண்டா? இல்லை. இன்னைக்கு ராஜனாவும் நீங்கள் 1000 பேசினாலும் இதெல்லாம் சட்டபூர்வமாக நடக்கிற விஷயம் இல்லை. கொஞ்சம் வேகமாக வேற மாதிரி போனால்தான் இந்த அமைப்பை கொண்டு வரும். இன்ன வரைக்கும் இங்கே உட்காந்து போயிட்டார் சிவா, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தான் வச்சிருக்கீங்க, ஏன் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் வைக்க மாட்டேங்கிற? நானும் 100 மீட்டிங்கில் கேட்டேன். ஏன்னா விஜயகாந்த் வருவார், வருவார், இன்னொருத்தர் வருவார், தமிழுக்கு சொல்ல மாட்டார். நான் உடைச்சி தான் பேசணும், வேற என்ன பண்ண முடியும்?
தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் வச்சு உன்னை அந்த உள்ளே விடலை. ஃபைட்டிங் மாஸ்டர் டான்ஸையும் அவங்க தனியாக யூடியூப் வச்சிருக்கா. இன்னும் நீ தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் வச்சுட்டு இருக்க. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் அதுவரையில் நான் உங்களோடு இணைவதாக இல்லை என்று தான் நான் சொன்னேன். இன்னைக்கு வரை நீ என்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி அன்னைக்கு நான் உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா தனி மனிதன் என்னை ஒன்றும் பண்ண கலைஞன் ஃப்ரீடம் உள்ளவன். கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் யூ கேனாட் டாமினேட். அதுக்கு முதல் வித்து போட்டவன் பாலு மகேந்திரா. ஒரு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளன், ஒரு கேமரா கவிஞன் தன்னுடைய படத்திலே ஒரு ஸ்டில் எடுத்துட்டார். ஒரு படத்தில் ஸ்டில் எடுத்துட்டார். எப்படி நீ ஸ்டில் எடுக்கலாம்? ஏண்டா உலகம் போற்றும் ஒரு கேமராமேன் அவன் படத்தில் ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. இல்லை எங்கள் சங்கம் உண்டு. என்ன சங்கம்? கிரியேட்டிவ் ஆர்ட்டுக்கு என்னடா சங்கம்? என்ன லேபர் தான்? இதைத்தான் நீ இந்த கதையைத்தான் எடுக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்த முடியுமா? இவரை வைத்துத்தான் நீ படம் எடுக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்த முடியுமா? அந்த அக்கிரமெல்லாம் நடந்துச்சு. வண்டி ஓட்டி வருகிற டிரைவர் என் டிரைவர் வேணும். ஏன்னா என் பர்சனலா நான் வச்சுக்கிறேன். பர்சனலா சோறு போடுறேன். நீ நாளைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஐ ஹேவ் டு கீப் மை பர்சன். இட்ஸ் மை ரைட்ஸ். ஒரு ஓவியம் திட்டம் பச்சை பெயிண்ட் யூஸ் பண்ணி ப்ளூ பெயிண்ட் யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இஸ் எ கிரியேட்டர். ஃப்ரீடம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தொழில் பண்ணலாம். ஒரு தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டான்னு நீ வந்து ஹெல்ப் பண்றியா? ஸோ இது ஒரு ஃப்ரீடம். இதில் வந்து யூனியன்ங்கிறது அந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, த பெர்மனன்ட் லேபர்ஸ், த பெர்மனன்ட் பாஸ் ஆகினால யூனியன் இருந்தது. தெர் இஸ் நோ பெர்மனன்ட் பாஸ், தெர் இஸ் நோ பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஹியர். 3 months உனக்கு எனக்கு உறவு. படம் எடுக்கணும், போய்கிட்டே இருக்கு, நீ போய்கிட்டே இருக்க. நீ 5 star ஹோட்டல் 100 கோடியிலும் படம் எடுக்கலாம், 3 கோடியிலும் படம் எடுக்கலாம். நீ 5 star ஹோட்டலில் வேலை செஃப் நீ வச்சுக்கோ, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துக்கோ. என் டீ கடையில் வேலை வர்றவங்க எவனும் ஒன்று நீ வரவில்லையா, நான் எனக்கு வேண்டியவனு வச்சுக்கிறேன். டீ கடைக்கு ஏன் சம்பளம் அவ்வளோதான். இதை போராடி பெறுவதற்கு உங்களுக்கு இது இல்லை. இது சபையில் சொல்லி பார்த்தாச்சு, நடக்கலை. இன்ன வரைக்கும் அது இல்லை. ஏன்னா அது என்ன ஒரு முரட்டுத்தனமாக முட்டாள்தனமான ஒன்று. சினிமாவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு அதை சினிமாங்கிறது ஒரு ஃப்ரீ கிரியேட்டர். ஊர்லேருந்து வரவங்களுக்கு இது குவாலிஃபிகேஷன். அது பாரதிராஜன் என்ன குவாலிஃபிகேஷன்? அது படைப்பில் இவ்வளோ வந்துட்டோம். அது மாதிரி இது ஒரு சுதந்திரமான தொழில். இதில் யாரையும் வற்புறுத்தக்கூடாது, முடியாது. ரவுடித்தனங்கள் அதெல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. டிஜிட்டல் வந்துட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? லேபை பூரா க்ளோஸ் பண்ணியாச்சு. வாட் ஹேப்பன் தி லேபர்ஸ் ஃபார் தி லேப்? முன்னாடியெல்லாம் 4 நிமிஷத்துக்கு மேலே போச்சு 1.5 பாட்டுன்னு போராடுவாங்க முன்னாடி ஒரு யூனியன். இப்போ எங்கே போச்சு? வீட்டுக்கு வச்சு வாசித்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு படம் எடுத்துட்டு இருக்கான். ஆண்டி வீட்டில் படம் எடுக்கிறான், ஜக்கம்பேட்டில் படம் எடுக்கிறான், பெரிய இடத்து. உனக்கு தெரியுமா? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. யூ ஹேவ் டு அக்செப்ட். மாற்றங்கள், நீ மாற்றத்தை ஏற்றுத்தான் ஆகணும். மாற்றம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் மாற்ற முடியாது, மற்றதெல்லாம் மாற்றலாம். மாற்றித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன சினிமாவில் பொதுவாக பாரதின்னு கூப்பிடுறது, கலைஞர் பாரதின்னு கூடுவார், பாலச்சந்தர் பாரதின்னு கூடுவார், ஆர் செல்வராஜ் என்னுடைய கதாசிரியர் பாரதின்னுவான். அதுக்கப்புறம் பாலுமகேந்திரா மட்டும்தான் பாசத்தோட பாரதின்னு. என்ன பாரதி எப்படி? என்ன பாரதி வா. இன்னும் எனக்கு சிலிருக்குது அவன் நினச்சா. அவன் ராமுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் இயக்குனர் சங்கம். நினைச்சுப்பா, எதுக்கு சங்கம்? இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. ஏன்னா நீ 3 ஆண்டு காலமாக அதில் இது இல்லையா? என்ன அதுவா பிரச்சனை? 3 ஆண்டு காலமாக சந்தா கட்டல. அப்போ நீ அந்த படம் அப்போ அந்த தேசிய விருது பெற்றதுக்கு அங்கீகாரமே இல்லையா? அப்போ நீ என்ன இயக்குனர் சொங்க? என்ன கேட்டால் அந்த சங்கங்கிறது கேவலமான விஷயம். இல்லை நம்ம பொதுமக்களாக கூப்பிட்டு பாராட்டுவோம். நீ என்ன பாராட்டுறது? ராஜன் மாதிரி தனிப்பட்ட உணர்ச்சிக்குள்ள கூப்பிட்டு பாராட்டணும், என்ன மாதிரி ஆட்கள் பெரிய மீட்டிங் போட்டு பாராட்டுவோம். அமைப்பு என்று இருந்தால் சில விதிவிலக்குகள் வேணும். இன்ன வரைக்கும் அவனை கூப்பிட்டு கௌரவிக்கலை.
கதை சொல்லும்போதே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கதை சொல்லக்கூடிய ஆள் ராம். நான் சொல்ல முதல் முறையான கதை சொல்ல வந்தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி உட்காந்தவன் தான் கேட்டு நீ யார் எங்கேருந்து வந்து ஏன்னா ஒரு பிரெஞ்சு டைரக்டர் எப்படி இமேஜினேஷன் பண்ணுவானோ அப்படி ஒரு தமிழ் கதையை இமேஜினேஷன் பண்ணி சொல்கிறான். சதீஷ் நீங்கள் அந்த படத்தை இது பண்ணது உண்மையிலே பெருமைப்படுறார். என்றைக்கு தமிழன் விழித்துக் கொள்ளுகிறானோ உணர்வோடு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என்று வருகின்ற வரையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு பெருமை கிடையாது. இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணுக்கு பெருமை என்ன? ஏன்னா செப்பரேட் போயிட்டாங்க. இன்னுமே ஏன் இதை பண்ணணும்? அதனால் இதுக்கு விடிவு பிறக்கும் வரை நான் கூட மீட்டிங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். ஐம் சாரி, இது பாலு, அதனால் நான் வரேன். சில விஷயங்களுக்கு வேண்டி வருவேன், பல இதுக்கு போக மாட்டேன். என்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு மாற்றி இந்த செயல்பாடுகளை மாற்றுறீங்களோ அதுவரையில் இந்த நிகழ்ச்சியில் நானும் வரமாட்டேன், நீங்களும் என் பக்கத்தில் வர முடியாது.